அப்படின்றது நமக்கு தான் தெரியும். நம்ம வந்து இந்த லெந்து நாட்களில் கடவுளை முன்னிலைப்படுத்துகிறோமா, எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் கடவுளை நம்ம முன்னாடி வச்சுருக்கோமா, எல்லா ஓட்டத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், பக்கத்தில் யார் ஓடுறா, எப்படி இருக்காங்க, பின்னாடி சில சமயம் பின்னாடி திரும்பி பார்க்குறோம். அவங்க நம்மளோட நிறையா ஓடுறாங்களா இல்லை நம்மளோட கம்மியாக ஓடுறாங்களா. கம்மியாக ஓடிட்டா நம்மளுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம், அப்பா நம்மளோட மெதுவாக நம்ம ஓடுறாங்க, நம்ம சீக்கிரம் ஓடிடுறாங்க. கடவுள் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஓட்டத்தை வச்சுருக்காரு. இந்த வசனம் தான் தெளிவாக சொல்லுது. இப்போ வந்து நிறைய பேர் கேட்பாங்க, எப்படின்னா பொய் சொல்லாமல் இந்த காலத்துலலாம் இருக்குன்னாங்க, இல்லை வந்து பைசா வாங்காமல் வேலை பார்க்குற இடத்துல லஞ்சம் வாங்காமல் வேறு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் கட்டாயம் இருக்கலாம். அதுக்கு தான் வசனம் சொல்லுது. 1வது வசனத்தில் என்ன சொல்லுது, ஆகையால் மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடப்படுவோம். நம்மளுக்கு எப்போவுமே வாழ்க்கையில் அவசரம், எந்த விஷயம்னாலும் கடன்னு செஞ்சு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து ஐயோ நம்ம செஞ்ச தப்பாக போச்சே அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்து பின்னாடி யோசிச்சுட்டு இருப்போம். கரெக்டாக கடவுள் நம்மளுக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருக்காரு. நம்ம உட்காந்து எப்படி பண்ணுவோம்னா ஜெபம் பண்ணுவோம், அழுது புலம்பி அப்படியே கடவுளே உருக்குற மாதிரி ஒரு ஜெபம் பண்ணிட்டு, கடவுளே எனக்கு இது கட்டாயம் தந்துதாங்க. கடவுள் மிக சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நாமத்தினால எதை கேட்டாலும் கட்டாயம் தந்துடுவார். ஆனால் அவர் வந்து நம்மளுக்குன்னு ஒரு திட்டம் தனியாக வச்சுருப்பார். இப்போ நம்ம ஒன்று கேட்குறோம், நான் எனக்கு ஒரு பதவி உயர்வு வேணும்னு கேட்குறோம். அந்த உயர்வு வேணும்னு கேட்கும்போது கடவுள் அது வேண்டாம், அது இருந்தால் உனக்கு பிரச்சனை, அதை நீ கேட்க வேண்டாம்னு அவர் நினச்சிருப்பாரு. அதை விட மேன்மையான ஒன்று நம்மளுக்கு கட்டளையிட்டு இருப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், அவசரமாக ஜோமனி ஆண்டவரே எல்லாரும் இங்கே பாருங்க, எனக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாரும் நல்லா முன்னாடி போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இதே இடத்துல அப்படியே உட்காந்தே இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு என்னோட வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கடவுள் நம்மளுக்கு வச்சுருக்க திட்டம் ரொம்ப மேலான திட்டம். அவர் எப்படின்னா நம்ம கருவில் உருவாகும் போதே நம்மளை வந்து அவருக்கு தெரியும். அவனோட தாய் வயிற்றில் இருக்கும்போதே அவர் நம்மளை வந்து பாதுகாத்து வந்திருக்கார். இவ்வளோ நாட்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளை பத்திரமாக பாதுகாத்து. எத்தனையோ பேர் கொரோனாவில் இறந்து போயிட்டாங்க, மறைச்சு போயிட்டாங்க. நம்மெல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கோம். இன்னொன்று என்னென்னா நம்ம ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறோம். அது எப்படின்னா ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு வேணும். நம்ம ஜெபம் எதை நோக்கி இருக்குன்னா வெறும் ஆசீர்வாதத்தை நோக்கியே இருக்குது. எப்படி ஆசீர்வாதத்தை நோக்கி இருக்கு, கடவுளே எனக்கு ஒரு வீடு தந்துருங்க, நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வீடு தங்க, ஒரு வண்டி தந்துருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நான் நிம்மதியாக இந்த உலகத்தில் இருக்கணும். ஒரு 60 பலத்துக்கு மிகுதியால் 70, அந்த வசனம் யாருக்கா தெரியுமா, 80 வயசு 80, அதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும் 80 வயசுக்கு மேலே ரொம்ப கஷ்டம். 90 வயசு இருந்துச்சுன்னா கடவுள் கொஞ்சம் அவங்கள வந்து பத்திரமா வச்சுருக்காருன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அப்போ இது ஒரு அழிந்து போன சரீரத்துக்கே நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமே, என்னைக்காவது நித்திய ஜீவனை பற்றி நம்ம நினச்சிருப்போமா? யாருக்காவது ஆசை இருக்கா நம்மளுக்கு நித்திய ஜீவன் வந்து சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி? யாருக்காவது நம்மளுக்கு எண்ணம் இருக்கா? நம்ம உலக பிரகாரமான காரியத்திலேயே நம்ம மும்முரமாக இருக்கும். பிசாசு அப்படி தான் வச்சுருப்போம் நம்ம எப்போவுமே. ஏன்னா பக்கத்தில் ஒரு நல்ல விஷயம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், பிசாசு அதை நம்மளை பார்க்க விடாமல் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு ஒரு துன்பம், ஒரு உடல் பலவீனம், ஒரு ஏதாவது கொண்டு வந்து உங்கள் பக்கத்துலேயே வச்சுருவோம். பிசாசு வேறு எங்கேயும் போவானா, உங்கள் கூடயே தான் இருப்பான், உங்கள் பக்கத்துலேயே கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கணக்கு தெரியாது, அது பிசாசுன்னே உங்களுக்கு தெரியாது. நம்ம நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இந்த நான் குறையாக சொல்லலை, இந்த சர்ச்சில் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பேசுகிறது எதுவுமே இந்த சர்ச்சில் இல்லை. இது வந்து நான் ஏற்கனவே எங்கள் ஊரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஒரு பையனும் அப்பாவும் ஒரு சின்ன பையனும் ஒரு அப்பாவும் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்ததே லேட்டு, சரிங்களா. நான் உட்காந்துருக்கேன், இடம் இல்லாத காரணத்தினால வெளியே உட்கார்ற சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதனால் வெளியே உட்காந்துருந்தேன். ஜெபம் பிரசங்கம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. நான் உட்காந்து அப்படியே உருக்கமாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்பாவும் பையனும் பயங்கர பேச்சு, ஸ்கூலில் அது படிச்சியா, இந்த பாடத்தை படிச்சியா, அதை படிச்சியா. நம்ம சர்ச்சுக்கு எதுக்கு வரோம் அப்படின்றதே நம்மலாம் மறந்துடுறோம். சில பேர் இன்னும் இருக்காங்க, ஒருபடி மேலே போய் அந்த சாரியை பார்த்தியா, அது எவ்வளோ அழகாக இருக்குது, இன்றைக்கி அவங்க ஒரு நகை போட்டு வந்திருக்காங்க, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தோடு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதுதான் நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி பிசாசு நம்மளை எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டுறான், இப்படி தான் கொண்டு வந்து நிப்பாட்டிடுறான்.
நம்ம கர்த்தரை தேடுறதுக்கு தான் நம்ம சபைக்கு வந்திருக்கோம். சபைக்கு எதுக்கு வந்திருக்கோம்? இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர். இது வந்து மற்றவங்களை பார்க்குறதுக்கோ பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட பேசுகிறதுக்கோ இது இடமே இல்லை. இது இடம் எதுக்குன்னா உங்களை நீங்களே முழுசாக கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து அதை நீங்கள் நித்திய ஜீவனை அடையிறதுக்கு உங்கள்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கோ அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுற இடம் தான் சர்ச். இது அழிந்து போன சரீரம் தான். இது கொஞ்ச நாளில் அழிந்து போயிடும். இந்த அடக்க ஆராதனை யாராவது பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு வசனம் சொல்லுவாங்க, அது தெரியுமா யாருக்காவது? இந்த அம்மா உங்களுக்கு தெரியுமா? அழிந்து போன சரீரத்தை விட்டுட்டு மண்ணை தூக்கி போனப்போ சொல்லுவாங்க வசனம், மண்ணிலிருந்து உருவாகி நீ மண்ணுக்கே திரும்புவாய். அப்போ அந்த சரீரத்துக்கு மேலே நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பற்றுதல் இருக்கு. சரீரத்துக்குள்ள கடவுள் நம்ம கிட்ட சுவாசியில ஊதுன நம்மளோட கடவுளோட சாயலாக தான் நம்மளை கடவுள் படைச்சிருக்காரு. இப்போ நம்ம ஆதியாகமம் எடுத்தோம்னா ஆதாமை எப்படி படைச்சார்? கடவுள் மண்ணிலிருந்து எடுத்து உருவாக்குனார். கடவுள் அவருக்கு எப்படி இது கொடுத்தாரு? சுவாசம் கொடுத்தாரு. அவரோட ஜீவ சுவாசத்தை கொடுத்துருக்காரு. நம்ம கிட்ட எல்லாத்துக்குமே வேற வேற கடவுள் சாயலாக இருந்தவங்க ஆதாம் தப்பு பண்ணதுக்கப்புறம் கடவுள் அவனுக்கு குழந்தை பிறக்கும் போது அவன் சாயலில தான் பிறந்தான்னு பைபிள் சொல்லுது. நம்ம எல்லாருமே பெற்றோர்னால சாயலாக மாற்றப்பட்டோம். அவர் சாயலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். திருப்பி நம்ம எப்போ அவர் சாயலுக்கு போவோம்? எப்போ போவோம்னா நம்ம எப்போ நம்ம உள்ள இருக்க ஆத்மா வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? அவர் மரித்து அவர் நம்மளுக்காக ரத்தம் சிந்தி மறுத்ததுனால அவரோட பாவத்தை நம்மளோட பாவத்தை தான் அவர் கழுவிட்டார். அப்போ உள்ள ஆத்மா சரியாயிடுச்சு, வெளியே இருக்க சரீரம் சரி ஆகலை. ஏன்னா அவர் சாயலுக்கு நம்ம மாறணும். அவர் சாயலுக்கு நம்ம எப்போ மாறுவோம்? ஒன்று நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாதான், இல்லை அவர் நம்ம ஓட்டத்தில் அவரை முன்னாடி வச்சுக்கிட்டாதான். ஒரு இளைஞன், இப்போ நம்ம ஒரு வசனம் பார்த்தோம், அந்த ஒரு இளைஞன் வந்து அவன் எந்த தப்புமே செய்யலை. அவர் கடவுள்கிட்ட போய் கேட்குறான், கடவுளே நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு என்ன வேணும்? உன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை நீ பின்பற்றுன்றாரு. அவனால் கடைசியாக முடிஞ்சான். அவன் ஏதாவது தப்பு செஞ்சான்னு கடவுள் சொன்னாரா? சொல்லவே இல்லை. அவர் சொன்ன ஒரே விஷயம், எல்லாத்தையும் விட்டுரு, நீ என்னையை நோக்கி பாரு. நம்மளுக்கு இந்த பூமியில் நம்ம நிறைய ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஒரு லிஸ்ட்டே பெரிய பட்டியலே வச்சுருப்போம். எப்படி பட்டியல் வச்சுருப்போம்? ஒரு வீடு, ஒரு காரு, இல்லை ஒரு வாகனம். ஒரு சர்வே சொல்லுது 10% ஆஃப் மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அந்த 10%ல் நீங்களும் நானும் ஒன்று. எப்படின்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் தகுந்த ஒரு வீடு இருக்கா? அது வாடகை வீடோ ஒரு சொந்த வீடோ. ஒரு வாகனம்னு ஒன்று இருக்கா? இருக்குது, எல்லாத்தையுமே இருக்குது. அதே மாதிரி பசங்க இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு கணவன் இருக்காங்க, ஒரு மனைவி இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற 3 வேளை சாப்பாடு இருக்குது நம்மளுக்கு. எத்தனையோ பேருக்கு 3 வேளை சாப்பாடே இல்லை. சரிங்களா? இந்த 3 வேளை சாப்பாடு இருக்குது. அப்புறம் போக வர டைம்லலாம் பொரிக்கிறதுக்கு ஸ்நாக்ஸும் இருக்குது எக்ஸ்ட்ராவாக. கரெக்டாக? அப்போ நம்ம வந்து புஷ்டியாக இருக்கோம். நல்லா கடவுள் நம்மளை ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? திருப்பி முதல்ல இருந்து கேட்குறோம், கடவுளே ஒரு 70 வயசு வரைக்கும் என் ஆயுசை போட்டு வைங்க, இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தை பார்த்துட்டு போயிடுறேன். இந்த உலகம் வந்து நித்தியம் கிடையாது. கடவுளை தான் கொஞ்ச நாளில் அழிச்சுடுவார். புதிய பூமி புதிய வானம் திருப்பி உண்டாயிடும். நம்ம இந்த உலகத்திலே இருக்கணும். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்? பிரியப்படுறோம். நம்மளுக்கு மேலே ஒரு கடவுள் நம்மளை மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு சோலை வச்சுருக்காரு. நம்மளோட சாயலில் மேலே ஒரு பிள்ளைய ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காரு. உள்ளே இருக்க ஆத்மா அதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணணுமே ஒழிய, ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லை, இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, என் பிள்ளை படிக்க மாட்டேன்றான், என் பொண்டாட்டி என் பேச்சை கேட்க மாட்டேன்றான், இல்லை என் புருஷன் என்னை கவனிக்கவே மாட்டேன்றான். நம்ம இதை நோக்கியே பிசாசு நம்மளை என்ன பண்ணுது? பக்கத்தில் அப்படியே சொல்லிக்கிட்டே வருது, நீ இதையே பாரு, கடவுளை பார்க்காத, உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நீ பார்க்கவே பார்க்காதன்னு சொல்லுது. இப்போ கானான் தேசத்துக்கு பிரவேசிக்கிறீங்க 400 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலாக 3 நாளில் கானான் தேசம் போயிருக்கலாம். கடவுளோட பேச்சை கேட்கல. அவங்க கேட்காம போய் சுற்றி பார்க்குறேன்னு போனதுனால கடவுள் என்ன செஞ்சுட்டாரு? நீ வா, சுற்றி வா, 400 வருஷம் வா, நடக்க விட்டுட்டாரு. அப்போ இது ஆரம்பத்திலேயே கடவுளோட பேச்சை ஆரம்பத்திலே கேட்கல. மோசே கடவுளை மலை மேலே ஏறி மோசே கடவுளோட சஞ்சரித்து கொண்டு இருந்தாருன்னு இருக்கு. அப்போ அவர் கூட முகமுகமாக தரிசித்தார்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ மோசே கீழே இறங்கி வரும்போது அவர்
அவரை இந்த ஜனங்கள்லாம் அவரை பார்க்கவே முடியலையா. ஏன்னா கடவுளை பேசும்போதே அவர் மூச்சு பிரகாசமா இருந்துதான். அப்போ கடவுள் எவ்வளவு பிரகாசமா இருந்திருப்பாரு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. கடவுளே சொல்றாரு, நீ என்னை முன்னுக்கு நேருக்கு நேரா நீ பார்க்க முடியாது, ஒரு வெடிப்புள்ள நீ போய் ஒளிந்திருந்து என்னை பார் அப்படின்றாரு. அப்போ கடவுளை நம்மளால பார்க்க முடியாது, முழுசாவே பார்த்த மனுஷன் யாருமே இல்லைன்னு பைபிள் சொல்லுது. அதே மாதிரி நம்மை நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இந்த லெந்து நாட்களோட காரணமே அதுதான். நம்ம சரியா இருக்கோமா, நம்ம கடவுளோட வழியில நடக்கிறோமா, நம்ம கடவுள் வச்சிருக்க நம்ம திட்டத்துல நம்ம செயல்படுறோமா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிரேயர்லாம் எப்படி இருக்கணும். எக்ஸாம்பிள் ஒரு பிரேயருக்கு நம்ம ஐசாயா பார்த்தீங்கன்னா, நம்ம வருஷம் பிறந்த உடனே என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. கரெக்டாக ஒரு வாக்குத்தத்தை அட்டை நம்மளுக்கு வந்துடும். இல்லை நம்மளே பைபிளை திறந்து கொடுக்கலனாலும் வேகமாக நம்மளுக்கு இன்றைக்கி ஜோம் பண்ணி ஒரு பேஜ் எடுத்து வச்சுக்கோம். ஜோசியக்கார மாதிரி ஒரு பேஜ் எடுத்துக்குவோம் டபக்குன்னு. நானும் அந்த மாதிரி எடுத்துருக்கேன், அதனால் உங்களை கூட சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் தப்பு, சரிங்களா. நம்மளோட சுயத்தை விட்டுட்டு இப்போ நீங்கள் எஸ்தரை பாருங்கள், நெகேமியாவை பாருங்க, தானியலை பாருங்க, அவங்களோட ஜெபம்லாம் எப்படி இருந்தது. எஸ்தர்லாம் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணாங்க, அடிமைத்தனத்திலிருந்து அந்த மக்களை விடுவிக்கணும்னு ஜெபம் பண்ணாங்க. என்னைக்காவது அவங்க நான் நல்லா இருக்கணும், இல்லை எனக்கு சார்ந்து இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி பவுலும் அதே மாதிரி தான். ரோமர் 8:26 எடுத்தவர்கள் வாசிப்பாங்க. ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடியே வேண்டிக் கொள்ள வேண்டியிருந்தால் அதில் அறியாமல் இருக்கப்படியால் ஆவியானவர் தாமே வாக்குத்தரங்காத பெருமூச்சு கொண்டு நமக்காக வேண்டிக் செய்கிறார். இந்த வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது. அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது யாரு? ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் பண்றாங்க. நம்ம பிரேயர்ஸ்க்கு எல்லாம் அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்மளுக்கு என்ன ஜோம் பண்ணுன்றது அவர்கிட்ட கேட்டாலே போதும். எனக்கு என்ன ஓட்டம் வச்சுருக்கீங்க இந்த வாழ்நாளில், என்னோட ஓட்டம் என்னது, நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேட்டாலே போதும். நம்ம அதை விட்டுட்டு நம்ம பெரிய லிஸ்ட்டு நம்ம வச்சுக்குவோம். எப்போவுமே ஒரு லிஸ்ட் வச்சுருவோம். என் பிள்ளை இப்படி இருக்குதே, சேட்டை பண்ணுது, சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்குது, இல்லை இப்படி இருக்குது, நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுப்போம். உங்களையே பாதுகாத்து வந்த கடவுள் உங்கள் பிள்ளைகளையும் உங்களோட சந்ததியும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்க சர்வ வல்லவர் அவர். ஒரே நாள் ராத்திரியில் ஒரு ராஜாவை தள்ளிட்டு இன்னொரு ராஜா வச்சுருவார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா ட்ரம்ப் கதை? ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி வரும்போது ஃபஸ்ட் அந்த எலெக்ஷன் பிரசிடென்ட்டில் அவர் ஜெயிச்சு வரும்போது முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து போட்டார் தெரியுமா? டெல் அவிவ்னு ஒரு இஸ்ரேலோட கேபிட்டலில் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இஸ்ரேல் தான் கேபிட்டல். கடவுள் அந்த மாதிரி ஒரு ஆளை தான் எதிர்பார்க்குறாரு. அவர் சொல்கிறத நம்ம செய்யணும். நம்மளோட தேவைகள்லாம் பரவம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர் வழியில் நடக்கும்போதே பரவம் எல்லாத்தையுமே கொடுத்துரும். நம்ம தேவைக்காக தான் ஜோம் பண்ணுறோம். நம்மளை ஓட்டத்துக்காகவோ கடவுளை நோக்கி நம்ம எதையுமே வைக்கிறது இல்லை. இன்னுமே நிறைய பேர் என்ன பார்க்குறாங்க, ஒரு கல்யாணம் ஒரு நல்ல விசேஷம்னா ஒரு நல்ல நாள் பார்த்துருவாங்க. அப்படி தானே கேலண்டரில் எடுப்பாங்க, இந்த நாள் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா கடவுள் கொடுக்குற எல்லா நாளுமே நம்மளுக்கு நல்ல நாள் தான். அந்த குட் ஃப்ரைடே தவிர ஒத்துக்கிறீங்களா? இன்னுமே நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நல்ல நாள் பார்க்குற பழக்கம் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. நான் பார்க்குறது இல்லை, தெரியல, ஆனால் நிறைய பேர் இன்னும் பார்க்குறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, அவரோட திட்டத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இந்த லெந்து நாட்களில் நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் ஓட்டத்தை நம்ம ஓடுற ஓட்டத்தை அவர் தடை பண்ணாமல் இருக்கிறதுக்கு, இல்லை நம்ம ஓட்டத்தை கண்டினியூஸாக ஓடுறதுக்கு. லோத்து எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. லோத்து கடவுள் சொல்கிறார் லோத்துக்கிட்ட, நீ வேகமாக ஓடுப்பா, மெதுவாக ஓடாத அப்படின்னு நம்ம சொல்கிறார். அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம செய்கிறோம். நம்ம என்ன செய்யணும், வேகமாக ஓடுறோம். அவர் திட்டம் நம்மளுக்கு ஒரு திட்டம் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, அதை விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது செஞ்சு முடிச்சிடுவோம். அப்புறம் சொல்லுவோம் லபோதீபோன்னு, ஐயோ இதை நான் பண்ணேன் சரியாகவே வரலையே, இது ஐயோ தப்பாக போயிடுச்சு கடவுளே, இதை என்ன பண்ணுறது. கடவுள் அப்போதே சொல்லியிருப்பார்,
இதை நீ செய்யாத, இதை நீ விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு பிரச்சனையே வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன நினைப்போம், எனக்கு அவரை தெரியுங்க, எனக்கு அந்த இன்னொரு பெரிய ஆளை தெரியும், பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒருத்தரை தெரியும், இல்லை எனக்கு இங்கே ஏரியாவில் இருக்க ஒருத்தர் கவுன்சிலர் தெரியும், யாரையோ ஒரு ஆளை, இல்லை எனக்கு போலீஸில் ஒருத்தர் தெரியும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலானவர் ஒருத்தர் இருக்காரு. யாராவது நம்ம அவரை முன்னாடி வச்சு எந்த திட்டத்தையாக செயல்படுத்தியிருப்போமா? செயல்படுத்திருக்கவே மாட்டோம். நம்ம எப்போவுமே என்ன நினச்சிக்குவோம், கடவுளை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் தெரியும்னு நினைப்போம். ஆனால் கடவுள் கடைசியாக இழுத்துட்டு வந்துடுவார். எப்படி இழுத்துட்டு வருவார்னா, மீன் வாயில் ஒருத்தர் அகப்பட்டார், அவர் திட்டத்தை செயல்படுத்தாமல் அவர் இப்போ கடவுள் சொல்கிறாரு, இவர் கேட்கல, திருப்பி என்ன பண்ணுறாரு, அவர் கடலில் தூக்கி போட்டாங்க, உடனே மீன் வருது, அவர் வாயில் கவுது, கொண்டு போய் அந்த கரையில் அவரை கக்கிடுது. அதுக்கப்புறம் அந்த மோசமான பட்டணத்தை அவர் பிரசங்கத்துக்கு அப்புறம் ஒரு சிறு நாய்க்குட்டியிலேருந்து ராஜா வரைக்கும் ஃபுல்லாக சாம்பல் பூசி ரெட்டு உடுத்தி ப்ரேயரில் இருந்து உபவாசத்தில் இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. எத்தனை பேர் நம்ம உண்மையாகவே உபவாசம் இருக்கோம்? நம்ம எதுக்கு உபவாசம் இருப்போம்னு சொல்லட்டா, பழையபடி ஆசீர்வாதத்துக்கு தான் இருப்போம், இல்லை நம்ம தேவைக்காக தான் இருப்போம். நம்ம எப்போவுமே நித்திய ஜீவனை பற்றி நம்மளுக்கு ஒரு சிந்தனையே இல்லை. இப்படி வச்சுக்கோங்க, இன்னைக்கு வருது, யாருன்னா ரெடியாக இருக்காங்க பரலோகம் போகிறதுக்கு? யாராவது கை தூக்கிடுவீங்களா? நான் இன்னைக்கு ரெடி, இன்னைக்கு மதியானம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு இன்னைக்கு வந்ததுன்னு வச்சுக்குவோம். யாரெல்லாம் இங்கே இந்த கூட்டத்தில் என்னைய உட்பட யாரெல்லாம் பரலோகம் போவோம்? நம்ம அதுக்கு நம்மளே தகுதியாக வச்சுருப்போமா? கடவுள் சொல்லியிருக்காரு, நான் திருடனை போல வருவேன், மனுஷகுமாரன் வரும் நேரம் நாளிகையாவது அவரை தவிர வேற எவன் ஒருவனும் அறியான்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நம்ம இன்னும் எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், அடுத்த கொரோனா வர்றதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், இல்லை அடுத்த ஒரு பிரச்சனை வர்றதுக்குள்ள நம்ம இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே ரிலாக்ஸ்டாக ஒரு கட்டில் ஒரு சேர் போட்டு சாஞ்சு பொறுமையாக உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. ரொம்ப கடைசி காலம் நெருக்கத்துக்கு வந்துட்டோம். என்னைக்கு இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பிச்சிச்சோ அன்னைக்கே பைபிள் சொன்ன மாதிரி வெளிப்படுத்த சுவிசேஷத்துல என்னென்ன இருக்கோ அவ்வளவுமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்னும் உலக வாழ்க்கை பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கோம். இது இருக்கணும், அது இருக்கணும், ஒரு வீடு இருந்தால் இன்னொரு வீடு கட்டியிருக்கணும், ஒரு இடம் இருந்தால் இன்னொரு இடம் வாங்கியிருக்கணும். இது எல்லாமே அழிஞ்சு போகும் ஒரு நாள். இந்த கடவுள் சொன்ன வார்த்தை, இந்த பைபிள் மட்டும்தான் அழியாது, மற்ற எல்லாம் போயிடும். உலகத்தில் இருக்க அவ்வளவுமே எல்லாமே அழிஞ்சு போகக்கூடிய காரியங்கள் தான். ஆசீர்வாதத்தை உட்பட சொல்கிறேன், ஆசீர்வாதம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் திரும்பி காணாமல் போயிடும். எப்படின்னு கேட்குறீங்களா? கடவுள் எத்தனையோ பேர் ரத்த சாட்சிகளாக மறைச்சிருக்காங்க. ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் கடவுளை பின்பற்றியும் அவங்க ஓட்டத்தை சரியாக ஓட முடியாமல் அவங்களால பாதியிலே ஓட்டத்தை நிப்பாட்டின ஆட்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் யாராவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஓட்டத்தை யாராவது பாதியில் நிப்பாட்டினவங்க? சாலமோன் கேட்டாரா கடவுள்கிட்ட போய், கடவுளே எனக்கு இதை கொடுங்கன்னு அவர் கேட்டாரா? ஜெபம் விண்ணப்பத்தை வச்சாரா? கடவுள் கேட்டார், உனக்கு என்ன வேணும்? கடவுள் தான் கேட்டார், சாலமோன் கேட்கல. சாலமோன் போய் கடவுள் கேட்டார், கடவுளே எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்கல. கடவுள் அவன்கிட்ட போய் கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு நான் என்ன கொடுக்க நீ சித்தமாக இருக்குன்னு கேட்கும்போது அப்போ சாலமோன் சொல்கிறான், எனக்கு ஞானத்தை கொடுங்க, வேறு எதுவுமே வேணாம். அவன் கேட்டதும் ஞானம். ஆனால் கடவுள் மொத்தத்தையும் சர்வத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டார். அவன் ஆட்சிக்கு என்னெல்லாம் தேவையோ அவ்வளோத்தையுமே கொடுத்துட்டார். நம்மளோட ஜெப குறிப்பும் அப்படி தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு அடையிறதுக்கு நம்ம அந்த வழியை தான் தேடணுமே ஒழிய பூமியில் இருக்க ஒரு ஆஸ்தி மேலேயோ ஒரு வாக்குத்தத்தம் மேலேயோ இல்லை வேற எந்த ஒரு இதை மேலேயோ நம்மளோட எண்ணம் கொஞ்சம் கூட வழி மாறி போயிடவே கூடாது. அந்த ஓட்டத்தில் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, கடைசியாக அவன் சாலமோன் என்ன போயிட்டான், வழி தப்பி போயிட்டான். அவன் மனைவினால் வழி தப்பி ஆண்டவர்கிட்ட விலகி போயிட்டான். இப்போ இதே மாதிரி நான் 100 எக்ஸாம்பிள் காமிக்க முடியும் பைபிளில். ஆனால் நம்மளுக்கு இந்த வசனம் சொல்லுது, எபிரேயர் 12 சொல்லுது, நம்ம சொல்லுவோம் யாருமே பொய் சொல்லாமல் இருக்க முடியுமாங்க. ஆனால் சொல்லுது, வசனம் சொல்லுது, ஒன்றாவது வசனமே சொல்லுது, ஆகையால் மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, ஸோ நம்ம பாவத்தெல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தோம்னு சொல்றாரு கடவுள்.
விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவராக தான் இருப்பார். விசுவாசம் நம்ம அவருக்கு விசுவாசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்னா, கடவுளே நான் உன்னை விசுவாசிக்கிறேன், என் ஓட்டத்தில் நீங்கள் முன்னாடி இருங்க, நான் உங்களை பார்த்து தான் ஓடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்கணும். இல்லை வழக்கம் போல் நான் போய் மணி இப்படி குனிஞ்சு யாருக்காவது எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், யாராவது ஒரு போதகரோ இல்லை வேற யாரோ வந்தாங்கன்னா உடனே போய் மண்ணை இப்படி நீட்டிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இந்த சர்ச்சை பற்றி பேசவே இல்லை, இது எங்கள் ஊரில் சம்மந்தப்பட்டதை சொல்கிறேன். அவங்க போய் உடனே யாராவது வந்திருந்தாங்கன்னா, ஒருத்தர் பிரசங்கம் எடுக்க வந்திருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் உடனே மண்ணை நீக்கி குடும்பமாக போய் நின்று தலையில் கை வச்சு என்னை ஜெபம் பண்ணுங்க அப்படின்பாங்க. கடவுளை மீறி ஆசீர்வாதம் யாரால கொடுக்க முடியும்? யாரால கொடுக்க முடியுமா? நீ எங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்றியோ அங்கே நீ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாய் கடவுள் சொல்றாரு. நீ வெளியரங்கமா இருக்காத. லெந்து நாட்களோட பேசே அதுதான். நான் சாப்பிடாம இருக்கேன்னு 10 பேர்கிட்ட போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நல்ல எண்ணெயை வாரி முகத்துல அந்த ஒரு சோர்வே இல்லாம இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. நம்ம என்ன பண்றோம், லெந்து நாட்கள்ல சரி நம்ம இது செய்யறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு சர்ச்சில் ஏதாவது பண்றோம். இல்லை வெளியிறங்கம்மா யாராவது ஆஃபீஸில் வேலைக்கு போயிருந்தா நான் இன்னைக்கு சாப்பிடலாங்க ஏன்னா நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன்னு சொல்கிறோம். கடவுள் அப்படிலாம் செய்யவே சொல்லலை. கடவுள் ஏதாவது ஃபாஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காரா பைபிளில்? எங்கேயாவது 40 நாள் நீங்கள் உபவாசம் இருங்க, நீங்கள் என்னைய மாதிரியே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா? கடவுளுக்கே 40 நாளில் சோதனை வந்துருக்கு. அழகே என்ன பண்ணான், கல்லை கொடுத்து இதை அப்பமாக்கிக்கோங்க அப்படின்னு சொன்னான். கடவுள் செஞ்சாரா? யாருக்கு ஒப்பு கொடுத்தாரு கடவுள்? பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். பிதா என்ன சொன்னாங்க, நீ என் திட்டத்தை செயல்படு. சிலுவையில் தொங்கும்போது கூட கடவுள் என்ன சொன்னாரு, ஆண்டவரே இந்த கஷ்டம் உமக்கு சித்தமானால் இதை என்கிட்ட அகற்றிருங்க தான் சொன்னார். அப்போ கூட தயவுசெய்து அவர் நினைச்சிருந்தா ஒரே நிமிஷம் சிலுவையிலேருந்து வெளியே வந்திருக்க முடியும், அங்கே மாட்டிக்கவே முடியாது. கரெக்டா? பவுலை பாருங்களேன், பவுல் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா பவுலை போல ஒரு ஆள் கிடையவே கிடையாது. யார சிலுவையில் தலைகீழ அரைஞ்சாங்கன்னு தெரியுமா? பேதுருவை அரைஞ்சாங்க. பேதுருவை எப்படி அரைஞ்சாங்கன்னு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? இன்வெர்டடா அரைஞ்சாங்க. இன்வெர்டட்னா எப்படி? கால் மேலையும் தலை கீழையும். அவர் என்ன சொன்னார்னா, நான் அதுக்கு பார்க்குறேனே இல்லை, ஏற்கனவே என்னோட ஆண்டவர் அப்படி மறிச்சிட்டாரு, சிலுவையில் தொங்குறதே நான் ஒரு இதாக நினைக்கிறேன், அவரை மாதிரி நான் தொங்கக்கூடாது, தயவுசெய்து நீ தலைகீழ அரைஞ்சிருங்கன்னு கேட்டுக்கிட்டார். அவங்கெல்லாம் ரத்த சாட்சியாக மறிச்சிட்டாங்க அவ்வளோ பேரும். அப்போ கடவுள் சொல்கிறார், நம்மளால் பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியும். உனக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்காரு, எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்காரு கடவுள். நம்ம ஏதாவது பண்ணாமல் தப்பு செய்யாமல் இருக்க முடியுமா? கட்டாயம் இருக்க முடியும். அந்த அதிகாரத்தில் வசனமே அதான் சொல்லுது. இவ்வளோ பேர் ரத்த சாட்சியை மறிச்சிருக்காங்க. நம்ம எப்போவுமே ஒரு ஸ்கூலில் பார்த்தோம்னா, நம்ம ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒருத்தன் 60 மார்க் எடுத்துட்டான், ஒருத்தன் 90 மார்க் எடுத்துட்டான். நம்ம பையன்கிட்ட என்ன சொல்லுவோம், தம்பி நீ 60 மார்க் தான் எடுத்திருக்க, அங்கே ஒருத்தன் 90 மார்க் எடுத்துட்டான், நீ அப்போ என்ன அடுத்த தடவை படித்து எழுதும்போது 90 நோக்கி ட்ராவல் பண்ணுறது தான் நம்ம சொல்லுவோம். யாராவது நம்ம பிள்ளைகிட்ட போய் 60 மார்க் எடுத்துக்க, போதும்பா தம்பி, கீழே ஒருத்தர் 40 மார்க் எடுத்துருக்கான், இல்லை ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டான், நீ 60 எடுத்த பெரிய விஷயம் அப்படின்னு யாராவது நம்ம சொல்லியிருக்கோமா? ஒரு உலக பிரகாரமான காரியத்துக்கு நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ நம்மளோட விசுவாசம், நம்மளோட செயல்முறைகள் எப்படி இருக்கணும்? அவரை நோக்கியே இருக்கணும், அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்மளை என்னால் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டோம்னா உடனே பைபிள் எடுத்து உட்காந்துருக்கோம். இதில் போட்டிருக்கு சாட்சி, எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு, அவங்கெல்லாம் ரத்த சாட்சியை மறிச்சிருக்காங்க, என்னால் முடியாதா? கடவுள் அதுக்கு தான் சொல்றாரு, இவ்வளோ பேர் மறிச்சிருக்காங்க, உனக்கு முன்னாடி இருக்க ஆன்சிஸ்டர்ஸ், உன் தலைமுறை இருக்க எல்லாருமே மறிச்சிருக்காங்க, ஒன்னாலேயும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு கடவுள். நம்ம எத்தனை பேர் அப்படி இருந்திருக்கோம்? அப்படி எத்தனை பேர் இருந்த மாதிரியே ஞாபகம் இல்லை? எலியாவை பற்றி யாருக்கா தெரியுமா? எலியா எத்தனை வருஷம் இருந்தார்? கடவுளோட நடந்தார். எத்தனை வருஷம் பூமியில் இருந்தார் தெரியுமா? 300 வருஷம் இருந்தார். எலியா எங்கேருந்து வந்தார் தெரியுமா? பைபிளில் இல்லை.
எலியா எந்த பட்டணத்துலேருந்து வந்தார் இல்லை எந்த தேசத்துலேருந்து வந்தாருன்னு குறிப்பே இல்லை பைபிள். அதை இந்த பைபிளில் ரிசர்ச் பண்ணுவாங்களோ அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பைபிளில் ரெக்கார்டு இல்லை. ஆனால் எலியா கடவுளோடு 300 வருஷம் கூட சஞ்சரித்தாருன்னு போட்டிருக்கு. 300 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. நம்மளுக்கு ஒரு சமயத்தில் சலிப்பு வந்துடும். ஒரே வேலையை திருப்பி திருப்பி செஞ்சால் சலிப்பு வந்துடும். எப்படின்னா ஒரு நாள் ப்ரேயர் வச்சா வந்துடுவோம். சண்டே ஓகே, இன்னைக்கு சண்டேப்பா, இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிடுவோம், என்னையோட முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் திருப்பி நம்ம சர்ச்சுக்கு கூப்பிட்டா இல்லை ஐயரம்மா கூப்பிட்டாங்க வரிசையாக இருக்குங்க அந்த 2 நாளில் வாங்க சாயந்தரம் ப்ரேயர் இருக்குன்னு சொன்னால் சர்ச்சுக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம உலக பிரகாரமான காரியத்திலே ரொம்ப மும்மரமாக இருக்கும். நம்ம கடவுளோட ஸ்பெண்ட் பண்ணுறோன்ற நம்ம டைமு எதுவுமே நம்ம ஒதுக்குறதே இல்லை. ஆனால் எலியாவை பாருங்க, 300 வருஷம் ஒரு ஆள் நல்ல ஞாபகம், 300 வருஷம் கடவுளோட பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. 300 வருஷம் கடவுளோட தொடர்பிலே இருந்திருக்காரு. அப்போ அவரோட முகம் எப்படி பிரகாசமா இருக்கும்? அவர் கடவுள் மாதிரியே மாறி இருப்பான்னு நான் நம்புறேன். ஏன் தெரியுமா? மோசே மலை மேலே ஏறி கடவுளை சந்திக்கும் போது அவரோட முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்குதான். கீழே வந்து ஜனங்கள்கிட்ட பேசும்போது சொல்றாங்க, நீங்க பேசாதீங்க, நீ அவர்கிட்ட சொல்லி அனுப்புங்க, நாங்கள் மிச்சம்லாம் கேட்டுக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ நம்ம கடவுளோட எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்குமோ அவர் சாயலாவே நம்மளும் மாத்திடுறாரு கடவுள். இப்போ நம்ம அப்பா அம்மா சாயல் நம்மளுக்கு இருக்கு. எப்போ நம்ம அவர் சாயலுக்கு மாறுவோம்? உள்ள ஆத்மா நம்ம கடவுளோட பிள்ளைங்க தான், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா வெளியான சரீரம் எப்போ மாறும்? நம்ம மாறுறதுக்கு எல்லாம் நம்ம முதல் தயாரா இருக்கோமா? வருகை ரொம்ப மிக சீக்கிரத்துல இருக்கு, ரொம்ப சமீபமா இருக்கு. வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடமையா இருக்கு. நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறதோட இல்லை நம்ம பணக்காசை சேர்த்து வைக்கிறதோட ஆத்மாவோட ஆதாயப்படுத்துங்கன்னு கடவுள் சொல்றாரு. அது நம்ம மேல் விழுந்த கடமை அப்படின்னு சொல்லி கடவுள் நம்ம கிட்ட சொல்றாரு. நம்ம மேல பரலோகம் போகும்போது கடவுள் ஒன்னே ஒன்று தான் நம்மகிட்ட கேட்பார். சரி, இவ்வளோ நாள் உலகத்துல இருந்தல்ல, எனக்காக நீ என்ன பண்ண, எனக்காக நீ என்ன பண்ணன்னு கேட்பார். அப்போ நான் ஒரு சப்போஸ் ஒரு நான் பிலீவரை, சர்ச்சுக்கே வராத ஒரு ஆளை, இயேசுவை பற்றி அறியாத ஒரு ஆளை நான் வந்து கடவுள்கிட்ட சொல்லி, இந்த பாருங்க இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் நான் உனக்கு பிரசங்கம் பண்ணி அவன் இப்போ சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சுட்டான், அவன் உங்களை ஏற்றுக்கொண்டுட்டான், அவன் ரசிக்கப்பட்டுட்டான் அப்படின்றத தான் கடவுள் எடுத்துக்குவார். அவருடைய என்கிட்ட ஒரு 1 கோடி ரூபா பேங்க் பேலன்ஸ் இருக்கு, நான் ஒரு 2 கார் வச்சிருக்கேன், 2 இடம் வச்சிருக்கேன், 2 வீடு வச்சிருக்கேன், இப்படிலாம் சொன்னா கடவுள் சரிப்பா இவ்வளோ வச்சிருக்க, பரவத்தில் அது எதுவுமே அவங்க கூட வரப்போறது இல்லை, நீ வேற என்ன கொண்டு வந்த அப்படின்னு தான் கேட்பாரு கடவுள். கடவுள் என்ன கேட்பாரு? வேற என்ன எனக்காக கொண்டு வந்த அப்படின்னு கேட்பாரு. ஸோ இந்த லெந்து நாட்களில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கடவுளை நோக்கி நம்ம பார்க்க போறோம். கடவுள் நம்மளுக்கு வச்சிருக்க ஓட்டத்தை நோக்கி நம்ம ஓட தயாராக போகிறோம். அதற்கு தடையாக இருக்கும் உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு விட போகிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக கூட ஜெபம் பண்ண வேண்டாம், இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்க எனக்கு பிரச்சனைக்காக கூட ஜெபம் பண்ண வேண்டாம். நீங்கள் கடவுள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும். இந்த அதிகாரம் சொல்கிற மாதிரி நம்ம வந்து பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஜெபம் கேளுங்க. நான் எதை நோக்கி நான் ஜெபம் பண்ணணும், கடவுள் எனக்காக என்ன ஓட்டத்தை வச்சிருக்காரு, இந்த பிசாசு என்னை ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து என்னை நெருக்குது, நான் இதுலேருந்து எப்படி விலகி நான் உண்மை நோக்கி ஓடுறது எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாரும். அந்த ஓட்டத்தை ஆரம்பிச்சோம் முடிச்சிடணும். அந்த ஓட்டத்தை சாலமோன் மாதிரியே பாதியிலே விட்டுட்டு அவ்வளோதான் ஓடிடக்கூடாது. எல்லாத்துக்கும் அந்த கோலியாத் கதை தெரியும்ல, தாவீது கோலியாத். அந்த கூழாங்கற்களை வச்சு அவன் ஒரு அடி அடித்தான், நெத்தியில் அடித்தான், கோலியாத்து விழுந்தாச்சு. கோலியாத் சொல்ல போனால் அடித்தா பின்னாடி தான் விழுந்துருக்கணும், அவர் ஏன் முன்னாடி விழுந்தாரு? ஒரு ஆளை அடித்தா இப்படி அடிச்சிங்கன்னா பின்னாடி தான் ஒரு ஆள் விழுவாங்க, யாரும் முன்னாடி விழ மாட்டாங்க. ஏன் அவர் பின்னாடி விழாமல் முன்னாடி விழுந்தாரு? கர்த்தரோட கரம் அவன் கூடயே இருந்தது, கடவுள் பின்னாடி இருந்து தள்ளி விட்டார். அவன் கர்த்தரை எப்பவுமே பிடிச்சி இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கிட்டான். இந்த தெளிவால் கதை உங்களுக்கு தெரியுமா? சிம்சோன், ரைட்டா?
சிம்சோன் வந்து ரொம்ப பாவத்துல இருந்து கடைசியா அந்த அவனோட முடியை வெட்டினதுக்கு அப்புறம் அவனோட பவர் எல்லாம் போயிடுச்சு. அவன் கடவுள் கொடுத்த அவ்வளோ ஆசீர்வாதம் போயிடுச்சு. அவன் தீட்டுப்பட்டுட்டான், கடவுள்கிட்ட இருந்து விலகி வந்துட்டான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவங்க நினைச்சான் அதோட அவனை கண்ணை நோண்டிட்டாங்க. சிம்சோனுக்கு எந்த ஒரு சக்தியுமே இல்லை. சிம்சோன் என்ன பண்றான், கடவுளை நோக்கி ஏறெடுக்கிறான். கடவுளே, ஒரு விசை என்னைய பாரும், நான் தப்பு செஞ்சுட்டேன், தயவு செய்து என்னை ஒரு தடவை பாரும். கடவுள் அப்பவும் மிக ரம்ய இரக்கமா இருக்கிறார் கடவுள். நீங்க எப்ப ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதத்துக்காக தயவு செய்து ஜெபம் பண்ணாதீங்க. உங்க ஓட்டத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு நியமித்த ஓட்டத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுதான் நம்மளை எல்லாத்தையும் நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்க்கிற இடம் ஒன்னே ஒண்ணுதான். நித்திய ஜீவன் வேணுமா இல்லை இந்த உலக ஆசீர்வாதம் வேணுமா? எல்லாத்தையுமே கொடுத்துருவார் கடவுள். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த மாதிரி, தாவீதுக்கு மொத்த ராஜ்யத்தையும் கொடுத்த மாதிரி கடவுளால முடியாது எதுவுமே கிடையாது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிறவர் அவரே. ஒரு ராத்திரி போதும், 24 மணி நேரம் போதும் கடவுளுக்கு. ஒரு ஆளை இங்கிருந்து குப்பமேட்ல இருந்து தூக்கி மேலே கொண்டு போய் உட்கார வச்சிருவார், மேல இருக்கால தூக்கி கொண்டு போய் கீழே வச்சிருவார். இதே மாதிரி தான் ட்ரம்புக்கு நடந்துச்சு. அவர் வந்து ஜெயிச்சு வந்தோன்னு ஒரு கையெழுத்து போட்டாரு. இஸ்ரேவேல கேபிட்டலா அனௌன்ஸ் பண்ணாரு. இஸ்ரேலுக்கு எது கேபிட்டலா இருந்தது? பெத்லஹேம் கேபிட்டலா இல்லாம இருந்தது. டெல்-அவிவ்னு ஒரு நகரம் வந்து கேபிட்டலா இருந்தது. அதை பெத்லஹேமா கேபிட்டலா மாத்தினார். இது நடந்த சம்பவம். கையெழுத்து இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்கும்போது அவர் கையெழுத்து அதான் போட்டார். கடவுளுக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் தான் தேவை. எப்படின்னா, நான் சொல்றதை நீ செய், நீ சொல்றத நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா கடவுள்கிட்ட ஆர்கியூ பண்ணுவோம். நீங்க எனக்கு கொடுக்கல, அதனால தான் நான் அந்த சர்ச்சுக்கு வரல, நீங்க என்கிட்ட சொல்லலை, அதனால தான் நான் இதை செஞ்சுட்டேன். என்னைக்காவது நம்ம உட்காந்து பொறுமையா கடவுள் என்ன பேசுறாரு, இல்லை கடவுள் நம்ம கிட்ட என்ன சொல்ல வர்றாரு, நம்ம என்னைக்காவது ஆழ்ந்து கொஞ்சமாவது கவனிச்சிருக்கோமா? நம்ம ஏதாவது ஒரு கடற்கரை செஞ்சு வச்சுருவோம். அப்புறம் கடைசியா ஐயோ ஆனவரே இப்படி ஆகி போச்சே, நான் என்ன பண்றது, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை உருவாயிட்டேனே அப்படின்னு நம்ம உடனே எக்ஸ்டர்னல் ஹெல்ப்பை தான் தேடுவோம். யாரையாவது ஒரு ஆள் இதை வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணிட மாட்டாங்களா? நான் நடந்த ஒரு சத்தியத்தை சொன்னேன். இது நடந்தது. இது ஒருத்தர் பிரதர் என்கிட்ட வந்து சொன்னார். நான் ஹெச்சிஎல்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு பிலீவர் ஒருத்தர், அவர் வந்து என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் ஜெனரலாக ஒரு டிஸ்கஷன் போகும்போது என்கிட்ட சொன்னார். ஒரு கார் டிரைவர் அவர் வந்து ரொம்ப நார்மல் லைஃப், அவர்கிட்ட ரொம்ப பணமே இல்லை, ரொம்ப ஒரு கார் மட்டும் ரொம்ப கஷ்டத்தில் ஒரு காரை வாங்கி வச்சுருக்காரு. அது மூலமாக அவர் வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. சரி, அந்த பழைய காரை வாங்கினவர் இவரே பெயிண்ட் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. பெயிண்ட் எல்லாத்தையும் வாங்கி அவரே பெயிண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. பெயிண்ட் திடீர்னு கொட்டி போச்சு. அடுத்த பெயிண்ட் வாங்குறதுக்கு காசு இல்லை. பெயிண்ட் வாங்குறதுக்கு அவர்கிட்ட காசு கிடையாது. அப்போ அவர் போய் அழுது அவர் ஒரு பிலீவர், அவர் ஒரு சர்ச்சுக்கு வந்த ஒரு விசுவாசி. கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறாரு. கடவுளே, நான் ஒரே ஒரு டப்பா தான் பெயிண்ட் வாங்கினேன், இந்த இதுக்கு மொத்தத்துக்கும் அடிக்கிறதுக்கு தான் அந்த டப்பாவே இருந்தது, என்கிட்ட இல்லை, வேறு டப்பாவும் இல்லை. அவர் அழுது ஜெபம் பண்ணி அங்கேயே படுத்து தூங்கிட்டார். அதை பற்றி அவருக்கு அதுக்கப்புறம் நினைவே இல்லை. அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் கடையில் பார்த்தோம்னா பெயிண்ட், புது பெயிண்டே அங்கே இருந்திருக்கு. அவர் என்ன ஜெபம் பண்ணாரு, போச்சு, மொத்தமாக போச்சு, என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை, நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டார். இது நடந்த சம்பவம். பெயிண்ட்டு கொட்டினது மாதிரியே இருக்குது, ஆனால் நேராக ஃபுல்லாக நிரம்பி தான் இருந்தது. அதே மாதிரி இன்னொரு சாட்சியை கூட சொல்கிறேன். நான் ரசிக்கப்பட்டது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படின்னா, நான் சர்ச்சுக்கு வருவேன், நான் ஒரு விசுவாசி தான், ஆனால் கடவுளோட ரொம்ப ஒன்றுதல் கிடையாது. இப்போ இல்லை, ஒரு நடந்து ஒரு 12-15 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் நான் என்னோட கசினோட இதுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தேன். என்னாச்சுன்னா, சாப்பிட்டது ஒத்துக்கல, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஒரே வயிறு வலி, செம்ம வலி. அன்றைக்கி நைட் இருந்தது, அடுத்த நாள் சரியான மாதிரி இருந்துச்சு, திருப்பி வலி ஆரம்பிச்சிருச்சு, செம்ம பெயின். இப்படி குனிஞ்சால் மட்டும்தான் அந்த பெயின் நிற்கும், நிற்கவே நிற்காது. இல்லைன்னா என்னாச்சு, திடீர்னு சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு ஊசி, ஒரு பெயின் கில்லர் போட்டாங்க. அப்போ அந்த வலி இல்லாமல் இருந்தது. கொஞ்சம் அந்த மருந்து வேகம் இருக்கிற வரைக்கும் அந்த வலி இல்லாமல் இருந்தது. மருந்து வேகம் குறைய திருப்பி வலி வந்துடுச்சு. திருப்பி ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் திருப்பி போகிறேன், அதே டாக்டரை பார்க்குறேன், திருப்பி அதே மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு, வந்துடுறேன், திருப்பி வரேன். இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 3 மணி நேரத்தில் ஒரே வாமிட், தண்ணி குடித்தா கூட அப்படியே வெளியே எல்லாத்தையும்
தள்ளிடும். என் தம்பி அப்போ தான் வரோம், ஆஃபீஸ் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 9:30 இருக்கும், சரியாக மணி ஒரு 9:30 இருக்கும். வரும்போது சொல்லிட்டாங்க, சரி இனிமேல் இங்கே வச்சுருக்கோண்ணா, நம்ம நல்ல ஒரு பெரிய ஆஸ்பத்திரியாக போய் பார்த்து வந்துடலாம், என்ன எதுவும் செக் பண்ணிடலாம். இதுக்கிடையில் 2 நாளும் நான் ஸ்கேன் எடுக்கிறேன், சிடி ஸ்கேன் எடுக்கிறேன், எம்ஆர்ஐ எடுக்கிறேன், வரிசையாக என்னென்னமோ எடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் எடுத்து காசு ஒரு பக்கம் செலவாயிட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை, சரி உடம்பு சரியானா போதும் நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்போ கூட கடவுளை தேடல, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ திருப்பி தம்பி என்னை கூட்டிகிட்டு போனால், குடும்பம் மொத்தமும் என் கூட காரில் வருது. நேராக நைட்டு ஒரு 10 மணிக்கு போகிறோம். உள்ளே போனோன்னே ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சுட்டாங்க. கேட்டுகிட்டே இருக்காங்க, நீங்கள் வேறு ஏதாவது கன்சியூம் பண்ணிங்களா, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிங்களா, இல்லை உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கா? இல்லைங்க, எதுவும் இல்லை. எங்கள் அப்பா பக்கத்தில் நிற்கிறாரு, எங்கள் அம்மா நிற்கிறாங்க. ஸ்ட்ரெச்சரை சுற்றி இப்படி வரிசையாக நிற்கிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது சலைன் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அதோட கண்ணை மூடினதோட சரி. என்ன நடந்துச்சுன்னு ஒரு 3 நாளைக்கு எனக்கு ஞாபகமே இல்லை. ஐசியூவில் போய் உள்ளே வச்சுட்டாங்க. என் ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டாங்க. வெறும் இன்னர் மட்டும்தான் போட்டிருந்தேன். பேக் ஓப்பனில் வச்சுருந்தாங்க, அது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு 3 நாள் சுய அந்த ஒரு ஞாபகமே இல்லை. நான் எங்கே இருக்கிறேன், உள்ளே எந்த இடத்துல இருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. 3 நாளும் கான்ஷியஸே இல்லாமல் இருந்திருக்கேன். 3 நாள். 3ஆவது நாள் அந்த மத்தியானம் வேலைக்கு ஒரு 3 மணி இருக்கும், சரியாக ஒரு 3 மணி இருக்கும். ஒரு கை கீழேருந்து அடியிலேருந்து இப்படி எடுத்து இப்படி தூக்கினா, அந்த மாதிரி தூக்கும் போது டக்குன்னு முடிவு வந்துச்சு, எதிர்ச்சிட்டேன். அன்னைக்கு முடிவு பண்ணேன், கடவுள் விட்டு ஒரு இம்மி அளவு கூட நம்ம விலகவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் கடவுளை எல்லா விஷயத்துலையும் எது பண்ணாலும் கடவுளை மீறி எதையும் செயல்பட மாட்டேன். கடவுளை இது செய்யாதனா செய்யவே மாட்டேன். அது 1 கோடி ரூபாய் யார் கொடுத்தாலும் சரிதான், என்ன சொன்னாலும் இவ்வளோ பெரிய ஆள் வந்து என்ன சொன்னாலும் சரிதான், கேட்கவே மாட்டேன். கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செய்யணும். அன்னைக்கு ரசிக்கப்பட்டேன், அன்னைக்கு தூக்கின பைபிள் இன்னைக்கு வரைக்கும் கீழே இறக்கவே இல்லை. நான் அதான் சொல்லுவாங்க, கடவுளை நீங்கள் ருசித்து பாருங்க, அவர் எவ்வளோ நல்லவர்னு உங்களுக்கு அப்போ தான் புரியும். அப்போது நம்ம எல்லாரும் ஒரு அடிக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில். கடவுள் வந்து நல்லா சொல்லும் போதே அவர் வழிக்கு வந்துடுறது ரொம்ப நல்லது. இல்லை யோனத்தான் மாதிரி ஒரு கொக்கி போட்டு இழுத்தாருன்னா அந்த வலியும் வேதனையும் நம்மளால் தாங்கவே முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது சரீரத்தின் வலியோட மனசு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒழுங்காக அந்த பாதையில் ஓட்டத்தில் நம்மளை சரியாக வச்சுக்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ஓட்டத்தில் நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கணும். இன்றைக்கி வருவார் தான், நான் உடனே கையை தூக்கணும், ஆண்டவரே நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் எப்போ வரீங்க, இன்றைக்கா இல்லை நாளைக்கா, எப்போனாலும் என்னை கூப்பிட்டாலும் நான் வரதுக்கு ரெடியாக இருக்கேன்னு நம்ம சொல்லிடுவோம். யாராவது சொல்ல முடியுமா, நான் இன்னைக்கு வருடம் வந்தால் நான் பரலோகம் கட்டாயம் போயிடுவேன்னு யாராவது சொல்ல முடியுமா? பவுல் சொல்லியிருக்காரு, பரதேசிக்கு போயிட்டு வந்த பவுல் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, கீழானவைகள் இல்லை மேலானவைகளை நாடுங்கள்னு சொல்லியிருக்காரு. நித்திய ஜீவனை பரலோகத்தை நாடுங்கள்னு சொல்லியிருக்காரு. நம்ம என்னைக்கு நம்ம பரலோகத்தை நோக்கி நம்மளோட பிரேயர் இருக்கோ அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கை சரியாக வரும். மற்ற எல்லாமே அவர் கொடுத்துருவார். 300 வருஷம் ஒரு இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு நடத்தின மனுஷன் நம்மளுக்கு சாதாரண அற்ப விஷயம், வீடு, மற்ற வாசல் எல்லாத்தையும் அவரால் கொடுக்க முடியும். நீங்க நம்புறீங்களா? 300 வருஷம் நான் வெஜிடேரியன் கொடுத்து ஒரு மக்களை ஃபுல்லாக கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவங்க ட்ரெஸ்ஸு இதாகலை, செப்பல் தேயலை, அவங்கள்ட்ட இருக்க அந்த சோர்வே இல்லாமல் நடந்திருக்காங்க. அப்போ கடவுள் எவ்வளோ சர்வ வல்லமையாக இருக்கார். அவர் ரொம்ப கோபமே படாமல் இந்த காலத்தில் இருக்கார். பழைய ஏற்பாடுலாம் திருப்பினீங்கன்னா கடவுளை பற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், கல்லுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்ற மாதிரி தான். இப்போ வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கார். நீ எப்படியாவது என் பிள்ளை மாறிடுமா, எப்படியாவது என் மகன் மாறிடுவானான்னு ரொம்ப கவலையோட பொறுமையாக காத்துட்டு இருக்காரு. ஆனால் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அவரோட பொறுமையை நம்ம ரொம்ப சோதிக்கக்கூடாது. சோதித்தோம் ஒரு நாள் இந்த மாதிரி கொக்கி போட்டு இழுத்துருவார். நான் சொன்னதை கேட்கலையா, சரி வா, நீ என் பேச்சை கேட்கலையா, நான் வாடுறேன் வா அப்படின்னு பிடிச்சி இழுத்துருவார். அப்போ அது ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதோட வலியை நம்மளால் தாங்கவே முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டக்குன்னு ஷார்ட்கட்டில் கடவுளே நான் எல்லா பாதையும் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், என்னை நீங்கள் மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் நான் எந்த இதுவும் பண்ண மாட்டேன், நான் உங்களோட ஓட்டத்தில் நான் ரெடி ஆகிட்டேன், நானும் ஓடி வந்துக்கிட்டே இருக்கேன், யாரையும் பார்க்கல, உங்களை நோக்கி தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த தலைப்பே எப்படின்னா இயேசுவை நோக்கி ஓடக்கடவுள் தான் இருக்கு. லெந்து நாட்களில் மட்டும் இல்லை, வருஷம் 365 நாளும் நம்ம கடவுள் நோக்கியே நம்ம பார்வை இருக்கணும்.
வேற எதை நோக்கி நம்ம பார்வை இருக்கவே கூடாது. சரி, எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா?